அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னடான்னா, துபாயில் நடந்த விமான விபத்தில், அதாவது நம்மளுடைய தேஜஸ் என்கிற போர் விமான விபத்தில் இறந்த நம்மளுடைய விமானப்படை இராணுவ வீரருக்கு நம்மளுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வர்றது என்னடான்னா, அமெரிக்கா காட்டுற வேலைகளுக்கெல்லாம் ரஷ்யா இந்தியாவுக்கு துணையாக நிற்கிறதுங்கிற ஒரு விசித்திரமான விஷயந்தான். அமெரிக்காவுடைய சிறப்பு போர் விமானமான F-35 என்கிற போர் விமானத்தை இதுவரைக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கு கொடுத்ததே இல்லை. ஆனால் இப்போ சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்குது. அதுவும் 49 விமானங்களை சவுதி அரேபியா கேட்டிருக்கு. அமெரிக்கா அதை கொடுக்கவும் தயாராகி இருக்கிறதா ஒரு செய்திகள் வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடான்னா, துபாயில் நம்மளுடைய தேஜஸ் விமானத்தை, அதாவது மற்ற வணிகர்கள் எல்லாம் நிறைய இருக்கும்போது, தேவையான மற்ற நாடுகள் எல்லாம் தயாராக இருக்கும்போது, நம்ம காட்சிப்படுத்தி நம்ம விமானத்தோடைய சிறப்புகளை எல்லாம் அங்கே காட்டி, அதோடைய வித்தைகளை எல்லாம் காட்டி அதை விற்கிறதுக்கு நம்ம முற்படும் போது, நம்ம மட்டும் இல்லை 15 நாடுகள் தயாராக இருக்கும்போது நம்ம நாட்டில் உள்ள விமானம் விபத்துக்குள்ளாகி அந்த ஷோவே நிறுத்தி வச்சதா சொல்கிறாங்க. அது பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து ரஷ்யா நமக்கு தரப்போகிற மிகப்பெரிய சிறப்பான அன்பளிப்பான Su-57 என்ற போர் விமானத்தை பற்றியும் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய தேஜஸ் போர் விமானம் பற்றி தான். இது துபாயில் நடந்தது சர்வதேச ஒரு மார்க்கெட்டிங் தான். இங்கே நம்மளுடைய விமானங்கள் ஒவ்வொரு நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 200 விமானங்கள் 115 நாடுகளிலிருந்து வந்ததாகவும், அந்த விமானங்கள் எல்லாம் தங்களுடைய திறமைகளை காட்டினதாகவும், இங்கே வர்ற பெரிய இராணுவ தலைமைகளிலிருந்து அரசியல் தலைமைகளிலிருந்து ஆட்சியாளர்கள் வரை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு இதனுடைய திறமையும் திறனும் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஆர்டர் கொடுப்பாங்க. நமக்கு அது ஒரு வியாபாரம் நடக்கும். இது ஆண்டுதோறும் நடக்கிறது தான். எப்போவுமே ஆண்டுதோறும் இந்தியாவும் அதில் பங்களிப்பை கொடுக்கும். நிறைய கையடியும் வாங்கியிருக்குது இந்தியா. தேஜஸ் இதுக்கு முன்னாடியும் மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருந்ததுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த வாட்டி இப்போ நடந்த இந்த நிகழ்வு தான் மிகப்பெரிய துயரத்தையும் துக்கத்தையும் தந்து அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி வைக்கிற அளவுக்கு போயிடுச்சுங்கிறது தான். அதானது இதில் ஒரு குறிப்பாக சொல்கிறது என்னடான்னா, தேஜஸ் ஒரு சாதாரண ஒரு விமானம் கிடையாது. 2200 கிலோகிராம் இடை கொண்ட இந்த விமானம் கிட்டத்தட்ட சுமார் 13500 கிலோ இடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து செல்வதற்குள்ள சக்தி கொண்டது இந்த விமானம். சுமார் 1850 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றதாகும் இந்த விமானம். இது மட்டுமல்ல, உலக அளவில் இந்த விமானத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னடான்னா, உலக அளவில் இருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி இப்படி உட்பட்ட நிறைய நாடுகளுடைய முன்னணி விமானங்கள், அதாவது ராஃபேல் ஆகட்டும், அமெரிக்காவுடைய F-35 ஆகட்டும், ரஷ்யாவுடைய Su ஆகட்டும், இப்படி நிறைய சீனாவுடைய விமானங்களாகட்டும், எந்த விமானங்களானாலும் பலகட்ட சோதனைகளை எல்லாம் நடத்தித்தான் இங்கே இது வரும். அப்போ இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தும் போதே பல ஆபத்துகளும் விபத்துகளும் உயிரிழப்புகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த விமானம் சோதனை கட்டங்களில் கிட்டத்தட்ட 17 சோதனைகள் நடத்தப்பட்டது. 17 சோதனைகள்லையும் வெற்றிகரமாக இது சாதிச்சிருக்கு. எந்த விபத்தோ எந்த ஆபத்தோ நடக்கலை. எந்த ஆபத்து வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை கூட கிளப்பாமல் மிக திறமையாக செயல்பட்டுச்சு. மட்டுமில்லை, மற்ற விமானங்கள் எல்லாம் பறந்ததை விட அதிக மணி நேரமும் இது பறந்தப்ப கூட இதுவரைக்கும், அதானது துபாயில் இப்போ நடந்த விபத்துக்கு முன்னாடி 2024 மட்டும் ஒரு விபத்து நடந்தது. அப்போ அந்த விபத்து நடந்தப்போ கூட அது பைலட்டை இஜெக்ட் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தப்பி பைலட் வந்துக்கிட்டாரு. விமானம் மட்டும் விபத்துக்குள்ளாச்சு. அப்போ கூட அது இன்ஜினுக்கு போன பெட்ரோல் ஆயில் ஏதோ டியூபில் சின்ன மிஸ்டேக்னால தான் அது வந்துச்சு அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க. அல்லாமல் எந்த விபத்தும் இதுவரைக்கும் வரலைங்கிறது இந்த போர் விமானத்தோடைய சிறப்பு. மட்டுமில்லை, இது பாயிற வேகம் பயங்கரமானது. மட்டுமல்ல, அதிக எடை கொண்ட பொருட்களை எடுத்து செல்றதுக்குள்ள திறன் கொண்டது. மின்னல் வேக ஸ்டெல்த் பவர் கொண்டது. அதனால் திடீர்னு மாறும். பொதுவாக இந்த வார் ஃப்ளைட் ஏர் ஷோங்கிறது எப்படின்னா, திடீர்னு மாறுறது, வைகிறது, திசையை மாற்றுறது, பயணத்தை மாற்றுறது, தலைக்குத்தி மறைகிறது, கர்ணம் அடிக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை இது பண்ணுவாங்க. அதோடைய சாகசங்களை எல்லாம் பண்ணி காட்டுறது தான் கொஞ்சம் ரிஸ்கான விஷயந்தான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பூமிக்கும் அந்த விமானத்துக்குமான இடைவெளி கொஞ்சம் குறைஞ்சதுனாலலாம் பிறகு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் கடைசி கட்டம் வரைக்கும் அதிலிருந்து வெளியேறதுக்கு பைலட்டுக்கு வாய்ப்பு இருந்த பிறகு கூட விமானத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அதனால தான் அவரும் கூட சேர்ந்து இறந்தார் அப்படின்னு. ஆனால் இது சர்வதேச ஒரு சந்தை மாதிரி உள்ள துபாயோடைய அந்த ஏர் ஷோவில் இவர் பைலட்டும் கூட சேர்ந்து இறந்தது ஒரு ரிமார்க்கபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உள்ள ஆய்வு, இது சதியா இல்லை வேறு ஏதாவது திட்டம் போட்டு இப்படி பண்ணாங்களா இல்லை வேறு ஏதாவது பிழையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வுகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் தேஜஸ் என்கிற இந்த விமானம் மிக சிறப்பு வாய்ந்தது. சரி, இப்போது இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதானது அமெரிக்கா F-35 என்கிற விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு கொடுக்குது அப்படின்னா அது இந்த 35 விமானம் இதுவரைக்கும் அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ ஒரு மாதிரிப்பட்ட எந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களையோ விமானங்களை எல்லாம் வந்து நேரடியாக இஸ்லாமிய நாடுகளுக்கு கொடுக்காது. ஆனால் அவங்களே அதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமே ஒழிய நேரடியாக கொடுக்காது. இப்போது முதல் முறையாக சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்கு. அதுவும் அவங்க 49 விமானம் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. சரி, அது கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் சமீபத்தில் தான் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதாவது ஒன்றை தாக்க வந்தால் நான் ஓடி வருவேன், என்ன தாக்க வந்தால் நீ ஓடி வரணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல. இப்போ இந்தியா கிட்ட எப்போவுமே சுரண்டிக்கிட்டு இருக்கிற இந்த பாகிஸ்தான் மேலே ஒரு கோபம் வந்து இந்தியா ஏதாவது தாக்குறதுக்கு போகும்போது சவுதி அரேபியா இந்த விமானத்தையும் தூக்கிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டால் இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாகவும் பிரச்சனையாகவும் மாறும் அப்படின்னு இந்தியாவை எல்லாரும் பயமுறுத்துறாங்க. அதே சமயத்தில் மிடில் ஈஸ்ட் நாடுகளிலேயே இஸ்ரேலுக்கு மட்டும்தான் F-35 விமானத்தை அமெரிக்கா கொடுத்துருந்தது. ஆனால் இப்போ வந்து இஸ்ரேலுக்கிட்டே இருக்கிற மாதிரி இவங்கள்ட்டையும் இருந்தால் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா என்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு எதுவும் பாதிப்பு வராமல் தான் அமெரிக்கா எதுவும் செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது இந்தியா இதை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை பாகிஸ்தான் இப்படி சுரண்டிட்டு சவுதியை கூப்பிட்டு பிரச்சனையை உருவாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுகிறாங்க கொஞ்சம் பேர். சரி, அப்போது ரஷ்யா அதுக்கு என்ன பண்ணுது? ரஷ்யா F-57 என்கிற ஒரு போர் விமானத்தை இப்போது எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா தொழில்நுட்பமும் தரோம், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் தரோம், பாடி ஸ்ட்ரக்சரு, சென்சாரு, ஸ்டெல்த் பவர், அதானது ஒளிந்து மறைந்து திரிந்து திடீர்னு திசைகளை எல்லாம் திருப்பி பறக்கிற அந்த திறமை உள்ள அதில் உள்ள சென்சாராக இருந்தாலும் சரி, அதோடைய தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தரோம். நீங்கள் இந்தியாவிலேயே தயாரிச்சுக்கோங்க, எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, நாங்கள் எல்லா ஒத்துழைப்பையும் தரோம் அப்படின்னு எந்த நிபந்தனையும் எங்களுக்கு இல்லை. உங்களுடைய நிபந்தனை, அதானது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கள்கிட்ட இருந்து ஃப்ளைட் வாங்கினா உங்கள் நாட்டிலேயே அதை தயாரித்து தரணும், உங்களுக்கு தொழில்நுட்பத்தை உதவி செய்யணும், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து எங்கள் நாட்டில் தான் தயாரிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதை எல்லாத்தையும் செய்கிறோம், எல்லா வகையான சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு சிங்கிள் என்ஜின் கொண்ட F-75 என்கிற ஒரு விமானத்தையும் இந்தியாவிற்கு தர்றதுக்கு ரஷ்யா துணிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சவால் விடுற மாதிரி ரஷ்யா இந்தியாவுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறது என்கிறது தான் இதில் மிகப்பெரிய சிறப்பு. ரஷ்யாவுடைய Su-57 விமானம் சாதாரண விஷயம் உள்ளதல்ல, மிகப்பெரிய ஸ்டெல்த் பவர் கொண்டது. அமெரிக்காவுடைய F-35 ஒப்பிடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மற்ற எந்த நாட்டுக்கும் இந்த அளவு நிகராகவோ இதுக்கு மேலாகவோ ஒரு ஸ்டெல்த் பவர் ஒன்றும் கிடையாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த விமானம் மிக முன்னணியில் இருக்கிற விமானங்கிறதுனாலையும் இந்த தொழில்நுட்பம் கிடச்சி நம்மளே உற்பத்தி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தொழில்நுட்பத்தை இதில் மெருக்கேற்றி பல விஷயங்களை செய்கிறதுக்கு நமக்கு பேர் உதவியாக இருக்கும். நம்மளும் AMCAங்கிற ஒரு விமானத்தை தயாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். அது வர்றதுக்கு 2030க்கு வெளியே ஆகலாம். அப்போது அதுக்கு முன்னாடி அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நமக்கு படி எல்லா வசதிகளையும் செஞ்சு ஒரு ஆள் தர்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வசதியாக இருக்கும், மேலும் நமக்கு மெருக்கேற்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இதில் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக சொல்லப்படுறது என்னடான்னா இந்தியா மேலே ரஷ்யா வச்சிருக்கிற நம்பிக்கை தான். சீனா மேலே அதிக நட்பு ரஷ்யாவிட்ட இருந்தாலும் சீனா நம்பகத்தகுந்த நாடு அல்லங்கிறது மட்டும் இல்லை, ரஷ்யாவுடைய தொழில்நுட்பத்தை எல்லாம் திருடுறாங்கன்னு சீனாவில் உள்ள இராணுவ தலைமைகளே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சீனாவை முழுசாக நம்பவும் முடியாது. மட்டும் இல்லை, ரஷ்யாவையும் மிஞ்சி நான் அமெரிக்காவிட்ட போட்டி போட்டு வல்லரசாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நாடை எந்த அளவுக்கு நம்புறது? ஆனால் இந்தியா அப்படி இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு துணிஞ்சு நிற்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எந்த நேரத்திலையும் உதவி செய்யுங்கிறது சமீப கால அந்த அமெரிக்காவுக்கும் வரிப்போருக்கெல்லாம் காரணமான நிகழ்வுகளிலிருந்து ரஷ்யா புரிஞ்சுக்கிட்டதுனால இந்தியாவுக்கு ஏதாவது செய்தாகணுமே என்கிற ஒரு வைராக்கியத்தில் இந்தியாவுக்கு எதுவும் செய்கிறதுக்கு நம்பகத்தன்மையோடு துணிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு பெரிய உதவி. ஆக மொத்தத்தில் தேஜஸ் வீழ்ந்ததில் ஏதாவது சதி இருக்குமா என்கிற சந்தேகம் ஒரு பக்கம் சில பேர் கிளப்பிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவுக்கு F-35 போன்ற விமானங்களை கொடுத்து பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியையோ ஒரு மிரட்டலையோ தரலான்னு அமெரிக்கா நினைக்கும் போது ரஷ்யா Su-37 என்கிற விமானத்தையும் Su-75 என்கிற விமானத்தை எல்லாம் தந்து இந்தியாவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்குறதுங்கிறது தான் இந்த செய்தியில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம். இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்.